லார்ட் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வழியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த கால வழியில் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு உங்களை அறியாதபடி கண் கலங்கலாம், துக்கம் வரலாம். இன்றைக்கி நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட இல்லையே, என் ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் இழந்துட்டேனே, எனக்கு எந்த ஆசீர்வாதம் இருக்குது, இனி ஆசீர்வாதமா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை ரொம்ப தாழ்வாக இருக்கிறதுனால, உங்களுடைய நிலைமைகள் மிகவும் குறைந்த ஒரு காரியத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவில் கீழே இருந்தாலும் ஆண்டவரால் உங்களை மேலே கொண்டு வர முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்க நினைத்த அத்தனை ஜனத்தின் மத்தியிலையும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்களை அவ்வளவுக்கு அவ்வளவாய் பெருக பண்ணின தேவன். அவர்கள் பல்லூகி பெருகினார்கள்னு வசனம் சொல்லுது. இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை கேட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். மொர்தேகாய் ஒரு 1000 காவலர்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த 1000 காவலர்களில் அவரும் ஒருத்தராக தான் இருந்தார். அவர் ஒன்றும் சொல்லுகிற அளவுக்கு, காண்பிக்கிற அளவிற்கு ஒரு பெரிய பதவி உடையவராகவோ, தன்னுடைய தோற்றத்திலேயோ, தன்னுடைய உடையிலேயோ, தன்னுடைய வேலை ஸ்தானத்திலே அவர் உயர்ந்தவரே கிடையாது. ஆனால் தேவன் மொர்தேகாயை உயர்த்தினார். அதே தேவன் உங்களையும் உயர்த்துவார். எஸ்தர் அவள் தாய் தகப்பன் இல்லாதவளாக இருந்தா, ஆனால் அவளையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய எஸ்தர் ராஜாத்தியாக கர்த்தர் உயர்த்த முடிந்ததானால், இந்த கால வழியில் இந்த வசனத்தை தியானிக்கிற தேவனுடைய பிள்ளையே, மொர்தேகாயை உயர்த்தின ஆண்டவர், எஸ்தரை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும், என் அன்பு சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளையே, உங்களையும் கர்த்தர் எல்லாவற்றிலும் உயர்த்தவும் முடியும். உங்களை பெரிய ஜாதி ஆக்கவும் முடியும். உங்கள் பேரை அப்பாவால் பெருமைப்படுத்தவும் முடியும். உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும். உங்கள் பேரை நிறைய பேர் கெடுத்துருக்கலாம். உங்களை குறித்து தாழ்வாக பேசலாம், உங்களை தாழ்வாக நினைக்கலாம், உங்களை உதறி தள்ளி இருக்கலாம். ஆனால் அவங்க கண்கள் காணும் தேவ பிள்ளையே, உங்கள் பேர் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் எவ்வளோ கீழே இருக்கிறீங்களோ அவ்வளவும் கர்த்தர் உங்களை மேலாக கொண்டு வர முடியும். இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால, எந்த சாபமும், எந்த பலவீனமும், எந்த போராட்டமும், நீங்கள் எந்த சூழ்நிலைக்குள்ளே வியாகுலத்தோடு கண்ணீரோடு இருந்தாலும் அந்த கண்ணீரை தகப்பன் துடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தருவார். இந்த கால வழியில் தேவ பிள்ளையை, உன் வீட்டு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்களுடைய பிரசவத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தாயும் பிள்ளையுமாய் ஆண்டவர் அப்படியே பிரித்தெடுத்த ஆசீர்வாதமாய் நீங்கள் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். உங்கள் வேலை காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். வேலை இல்லாமல் சாபத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். வருமானம் குறைவாக இருக்கிறீங்களா? உங்கள் வருமானத்தை அதிகரித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலை குனிஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தலை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? மீண்டும் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான். யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு யோபு திருப்பி கொண்டது போல உங்களையும் இந்த கால வழியில் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படியா, எதெல்லாம் என் வாழ்க்கையில் சாபமாக இருக்குது, எதெல்லாம் எனக்கு நிறைவேறலை, எதெல்லாம் நான் இழந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தேவ பிள்ளையை, இனி இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகளாக மாற்ற போகிறாரு. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. எங்கே நான் வேதனையோடு இருந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்கு நீங்கள் கண்ணீரோடு இருந்தீங்களோ அந்த காரியத்தை எல்லாம்
கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதி ஆக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் பேரை பெருமைப்படுத்தவும் முடியும். உங்களை ஆசீர்வாதமாக வைக்கவும் முடியும். அப்பாவை நம்புங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் bless you all.